ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பெண்டோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெண்டோ கேக் அப்படின்னா 250 கிராம் சைஸில் ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பெண்டோ கேக்காக செய்யலாம். அதாவது அதோட பாக்ஸோட நேம் தான். அது குட்டியான ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்சோ இதுக்கு லஞ்ச் பாக்ஸ் கேக் அப்படின்னும் பேர் இருக்குது. இந்த கேக் செய்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் உடனேயே பார்க்க முடியும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கேக் பார்த்திங்கன்னா நான் வேறையும் கேக்கோடு சேர்த்து தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த காரணத்தினால தான் இந்த வீடியோ இவ்வளோ டிலே ஆனது. நமக்கு தனியாக செய்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறதில்ல. வேறையும் ஆர்டர்ஸ் இருக்கும், அதோடு சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை தனியாக செய்யணுன்னா எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேறையும் கேக்கோட சேர்த்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதோட பேட்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸு 100லேருந்து 120, 30 இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக 250 கிராம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை விடையுமே கம்மியான சைஸ்லேயுமே நம்ம செய்ய முடியும். அதுவும் பாக்ஸோட சைஸை பொறுத்து நமக்கு 4 இன்ச்லேருந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சில் கூட பெண்டோ பாக்ஸஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 250 கிராம் இருக்கிற மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். தென் இப்போது பெண்டோ பாக்ஸு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு டைப்லான பாக்ஸஸ், பெண்டோ பாக்ஸ் நிறைய டைப் இருக்குது. இந்த மாதிரி பேஸ் தனியாக நம்ம வைக்கிற மாதிரியாக ஒரு டைப்லான பாக்ஸஸ் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தடுமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கும். அதுலேயே நம்ம டைரெக்டாக க்ரம் கோட்டெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக ஏதாவது பிளேட்லேயோ இல்லை டேண்டபிள்லையோ தான் நம்ம செஞ்சுட்டு எடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். இது இப்படியே பண்ணிடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டைப்லான பாக்ஸஸ்மே நம்ம கேக் மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. இன்னொன்று நம்ம இதை ஐசிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மல் கேக்கை விடையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் இது ரொம்ப குட்டியான சைஸில் இருக்கிறதுனால நம்ம டேண்டபிள்லேருந்தெல்லாம் இல்லை பேஸ் போர்டு வச்சு பண்ணாலுமே நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இதை ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் க்ரீமை பைப்பிங் பேக்கில் எடுத்து பண்ணுறப்போ இன்னும் இது பெட்டராக இருக்கும். பிகினிங்கில் கேக் செய்ய ஆரம்பித்த டைமில் இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் வரப்போ டேண்டபிளில் வச்சு ஐசிங் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் இருக்குது. பட் இப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதில்ல. கொஞ்சம் போக போக சின்ன சின்ன பிளேட்ஸு அப்புறம் இந்த மாதிரியான பாக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேண்டபிளில் வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நகர்ந்து போகாது, அதுலேயே இருக்கும். டேண்டபிளில் மட்டும் நம்ம சுற்றி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். எல்லா கேக்கையும் போல தான் இதே நம்ம க்ரம் கோட்டெல்லாம் நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து மெயின் கோட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேக்கு செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா க்ரீம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஓவர் பீட்டும் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐசிங் பண்ணவே முடியாது. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்சில் ஒட்டாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாகவும் எடுத்து நீங்கள் பைப்பிங் பேக்லேயே க்ரீம் வச்சு இது போல் சைடெல்லாம் கொடுத்துட்டு லெவலப் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமெல்லாம் பெர்ஃபெக்டாக பீட் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ எல்லாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் இந்த மாதிரி கேக்குக்கு ஃபினிஷிங் ரொம்பலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. பிகாஸ் நம்ம இதை ஒரு பாக்ஸுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த ஃபினிஷிங் பெருசாக நமக்கு வெளியே விசிபிள் ஆகாது. அதாவது அந்த பெண்டோ பாக்ஸ் அதில் வைக்கிறதுக்கு மட்டும்தான். இதில் எல்லாம் இந்த மாதிரி இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, இந்த கேக்கில் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வெளியே தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சைடில் ஏதாவது சாக்லேட்ஸ் இது மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி எடுத்தாலே போதும். இது சைடில் அப்ளை பண்ணுற சாக்லேட் பார்த்திங்கன்னா குட்டியான கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுத்தது தான். சாக்லேட்ஸை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க. கிரேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சம்மர் அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட் லைட்டாக வெட்டான மாதிரி மெல்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிரேட் பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
தென் எப்போவுமே இந்த மாதிரி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி பார்க்கணும். அது எந்த டைப்லான பாக்ஸஸாக இருந்தாலுமே சம்டைம் நமக்கு பாக்ஸில் வைக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸையும் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் இல்லாமல் நீங்கள் அந்த பெண்டோ பாக்ஸில் வைக்கிறதுனா இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் இந்த மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு அதை தூக்கி நம்ம பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 2 பாக்ஸஸ் டைப்லேயுமே எப்படி செய்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 150 ருப்பீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேக்கோட வெயிட்டை பொறுத்து நம்ம வந்து ப்ரைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 250 கிராம் கரெக்டாக உங்களுக்கு இந்த கேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 200 ருப்பீஸ் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் வேறு நீங்கள் ஃப்ளேவர் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். சேம் இதே ப்ரைஸாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்கிற கேக்கை வந்து இது மாதிரி ஒரு கேக் பாக்ஸில் போட்டு கொடுக்குறப்போ இன்னும் சேஃபாக இருக்கும். இதிலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.